கோபுர கலசத்தில் தானியங்களை நிரப்பி வைப்பார்கள் அந்த கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது. அப்படி ஏன் கோபுர கலசத்தில் அவர்கள் தானியங்களை வைத்து அந்த கலசத்தை மூடி கோபுரத்தின் மேல் வைத்தார்கள் என்பதற்கு விளக்கத்தை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நெல், கம்பு, கேழ்வரகு, தினை, வரகு, சோளம், மக்காச்சோளம், சாமை என முக்கியமான இந்த மாதிரியான தானியங்களை கோபுர கலசத்தில் வைத்திருப்பார்கள். காரணம், வரகு மின்னலை தாங்கும் அதீத ஆற்றலை பெற்றது என அந்த காலத்திலேயே அறிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழர்கள். இந்த நுட்பம் மிகவும் சரியான விஷயம் என இப்பொழுதுள்ள அறிவியலும் கூறுகிறது. இயற்கை சீற்றத்தினால் விவசாயங்கள் அழிந்து போனாலும் மீண்டும் விவசாயம் செய்ய தானியங்களை கோபுர கலசத்திலிருந்து எடுத்து பயன்படுத்தலாம் என்பதற்காக அவ்வாறு வைத்திருக்கிறார்கள். இந்த தானியங்களின் திறன்